4 தாம் இருக்குது ஒரே இடத்துல. இவ்வளவு தூரம் வரீங்கல்ல, பாண்டவன் ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க. அங்க 1 சாந்தி ஸ்தம்ப, 4 தாம்ல 1 சாந்தி ஸ்தம்ப. ரெண்டாவது பாப் தாதாவுடைய ரூம் இருக்குல்ல, பாபா ரூம். இது வந்து ஸ்நேகம் கிடைக்கக்கூடிய தாம். மூன்றாவது குடில், பாபா குடில். அது ஸ்நேகமாக சந்திக்கக்கூடிய தாம். 4வது இஸ்ரீ ஹாலு. நீங்க 4 தான் போனீங்களா? 4 தான். சாந்தி ஸ்தம்பம் வந்து மகா தீர்த்தஸ்தான். 2வது பாபா ரூம், இது ஸ்நேகத்தின் இடம். 3வது குடில், அது ஸ்நேக சந்திப்பதற்கான இடம். 4வது இஸ்ரீ ஹாலு. இந்த 4 இடம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது கவலை வருதுன்னு வச்சுக்கோங்க, நேரா கிளம்பி பாபா குடியில் இருக்குல்ல, அங்க வந்து பாபாட்ட பேசுங்க. கவலை இருக்கிற டைம்ல பாபாவுடன் ஆன்மீக உரையாடல். சக்திசாலியாக ஆக வேண்டும், அப்ப நான் பவர்ஃபுல்லா ஆகணும்னு தோணுச்சுன்னா உடனே நேரா கிளம்பி சாந்தி ஸ்தம்புக்கு உங்க பிளேட்டை விடுங்க. சாந்தி ஸ்தம்பம். ரொம்ப வீணான எண்ணங்கள் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு, வீணான எண்ணங்கள் ரொம்ப ஃபாஸ்டா போகுது அப்படின்னா நேரா கிளம்பி ஹிஸ்டரி ஹாலுக்குள்ள என்டர் ஆகுங்க. வீணான எண்ணங்கள் நிறைய இருந்தா ஹிஸ்டரி ஹாலு அங்க வந்துருங்க. பாப் சமான் ஆகணும் அப்படின்னு திட சங்கல்பம். நேரா பாப் தாதாவோட ரூம் போயிடுங்க. பாபா ரூம் போயிட்டு நான் பாப் சமான் ஆகியே தீரணும் அப்படின்னு சொன்னீங்க. திட சங்கல்பம் ரொம்ப நல்லது.